Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் TET 1 and 2 and PGTRBயில் இருக்கக்கூடிய காமனான சைக்காலஜி இன்ஃபோஸ் பார்க்குறோம். டெட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை ரெண்டு எக்ஸாமுக்குமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய சைக்காலஜி டாபிக்ஸ், அதாவது சைக்காலஜியில் இருக்கக்கூடிய ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில், அதே மாதிரி கோட்பாடுகள், படிநிலைகள், உளவியல் ஆய்வு கருவிகள், அதே மாதிரி இதுக்கு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட விலங்குகள், இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன், உளவியல் பிரிவுகளின் தந்தைகள். பொதுவாக உளவியலின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஒன்ட். நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்து கல்வி உளவியலின் தந்தை பெஸ்டாலஜி. அடுத்து நவீன கல்வி உளவியலின் தந்தை தாண்டைக். அடுத்து நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை ஆல்ஃப்ரெட் ஃபீனே. நடத்தை கோட்பாட்டின் தந்தை வாட்சன். தனிநபர் உளவியலின் தந்தை அட்லர். பகுப்பாய்வு உளவியலின் தந்தை யூங். நெக்ஸ்ட் ஒன், கற்றல் உளவியலின் தந்தை எப்பிங்காங்ஸ். தத்துவவியலின் தந்தை சாக்ரட்டிஸ். மனவியல் இயக்க தந்தை கில்ஃபோர்ட் பீர்ஸ். அடுத்து உளவியல் இருக்கக்கூடிய கோட்பாடுகள், ஒரு உளவியலாளர்கள் அதே மாதிரி அவங்க எந்தெந்த கோட்பாடுகளெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்ஃபோஸு. பியாஜே அறிவுசார் வளர்ச்சி கோட்பாடு. தாண்டைக் முயன்று தவறி கற்றல் கோட்பாடு. பாவ்லோவ் ஆக்கநிலை இருத்த கற்றல் கோட்பாடு. ஸ்கின்னர் கருவிசார் ஆக்கநிலை இருத்த கற்றல் கோட்பாடு. அடுத்து வில்லியம் ஜேம்ஸ் மனக்கட்டுப்பாட்டு கொள்கை கோட்பாடு. தாண்டைக் ஒத்த கூறு கோட்பாடு. சிஹெச் ஜெட் பொதுமை விதி கோட்பாடு. பேக்லி குறிக்கோள் கோட்பாடு. வில்லியம் மக்டுகல் ஹார்மிக் கொள்கை. டிங்க்ஷனர் வடிவமைப்பு கோட்பாடு. வாட்சன், டோல்மன், ஹப், கத்ரே, ஸ்கின்னர் முதலியவர்கள் நடத்தையியல் கோட்பாடை சொல்லியிருக்காங்க, கான்செப்ட் ஆஃப் பிஹேவியரிசம். அடுத்து சிக்மண்ட் ஃப்ராய்டு உளப்பகுப்பாய்வு கோட்பாடு. அட்லர் தனிநபர் உளவியல் கோட்பாடு. யூங் பகுப்பாய்வு உளவியல் கோட்பாடு. அடுத்து வில்லியம் ஜேம்ஸ் செயல்நிலை கோட்பாட்டை கூறியவர், வெபர் விதி. அடுத்து சிக்மண்ட் ஃப்ராய்டு கனவுகளின் ஆய்வு. ஃபீனி, டெர்மன், ஸ்டர்ன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒற்றை காரணி கோட்பாடுகள் அப்படின்ற கோட்பாடுகளை முன் வச்சுருக்காங்க. அடுத்து சார்லஸ் ஸ்பியர்மன் இரட்டை காரணி கோட்பாடுகள். தாண்டைக் பல்காரணி கோட்பாடுகள். எல் தர்ஸ்டன் குழு காரணி கோட்பாடுகள். பி கில்போர்டு நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடுகள். அடுத்து ஹார்வர்ட் கார்ட்னர் பன்முக கோட்பாடுகள். பியாஜே அறிவு வளர்ச்சி. ஹர்லாக் உடல் வளர்ச்சி. எரிக்சன் சமூக வளர்ச்சி. கோல்பர்க் ஒழுக்க வளர்ச்சி. மெக்லிலேண்ட் மற்றும் அட்கின்சன் அடைவூக்க கோட்பாடு. அடுத்து படிநிலைகளை பற்றி பார்க்கலாம். ஹெர்பர்ட்டின் படிநிலைகள் 5, காக்னேயின் கற்றல் படிநிலைகள் 8, எரிக்சனின் சமூக வளர்ச்சி படிநிலைகள் 8, மாஸ்லோவின் தேவை அடுக்கு படிநிலைகள் 7, கோல்பர்கின் ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகள் 3, ஹர்லாக் ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகள் 10, பியாஜேயின் அறிவு வளர்ச்சி படிநிலைகள் 4. அடுத்து ஹர்லாக் உடல் வளர்ச்சி படிநிலைகள் 10, ப்ரூனரின் பொதுமை கருத்து உருவாகும் படிநிலைகள் 3, கிளவுஸ்மேயர் பொதுமை கருத்து உருவாகும் படிநிலைகள் 4, கிரஹாம் வாலிஸ் ஆக்கத்திறன் படிநிலைகள் 4, ஜான் டூயின் ஆக்கத்திறன் படிநிலைகள் 5. அடுத்து ராஸ்மேன் ஆக்கத்திறன் படிநிலைகள் 7, அறிவுரை பகர்தலின் வகைகள் 3, கற்றல் வளைகோடுகள் 3. அடுத்து உளவியல் ஆய்வு கருவிகள். கவனத்தை அளந்தறிய பயன்படும் கருவி டச்டாஸ்கோப். அடுத்து பார்வை கவனத்தை அளந்தறிய பயன்படும் கருவி மேசன் டிஸ்க். அடுத்து நினைவை அளந்தறிய பயன்படும் கருவி நினைவு உருளை. மூளை அதிர்வுகளை அளந்தறிய பயன்படும் கருவி என்சிலோகிராஃபி. பொய் பேசுவதை அளந்தறிய பயன்படும் கருவி பாலிகிராஃப் அல்லது லை டிடெக்டர். மனித ஆற்றலை கண்டறிய பயன்படும் கருவி கண்ணாடி வரை சோதனை கருவி. அடுத்து உளவியல் அறிஞர்கள் சோதனைகளுக்கு உட்படுத்திய விலங்குகள் மற்றும் சோதனைகள். ஃபர்ஸ்ட் ஒன், நாய் பயன்படுத்தப்பட்டிருக்குது, அதாவது பாவ்லோவோட ஆக்கநிலை இருத்த சோதனைக்காக. அடுத்து வெள்ளை எலி, புறா, பூனை முதலியவை ஸ்கின்னரோட செயல்படு ஆக்கநிலை இருத்தம் அப்படின்ற சோதனைக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து புறா, எலி
தாண்டைக்கோட முயன்று தவறி கற்றல், அடுத்து மனித குரங்கு கோலரின் உட்காட்சி வழி கற்றல், அடுத்து சிசு பருவ மனித குரங்கு WN செல்லாக் LE கெல்வாக் அவர்களோட சோதனைகளுக்காக, அடுத்து முயல் மேரி காவூர் கோன்ஸ், அடுத்து நாயின் மூளைக்கும் தண்டுவடத்தில் உள்ள தொடர்பு ஷெரிங்டனு, அடுத்து பூனையின் தானியங்கு நரம்பு மண்டலம் சிம்பத்தட்டிக் பிரிவு ஆய்வு பார்த்திங்கன்னா WB கேனன் அப்படின்றவங்க பண்ணியிருப்பாங்க. அடுத்து முயல் ஃபர்ட்லாட். ஸோ இதில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.